இன்றைய பதிவுல 2025ஆம் வருடத்துல வரக்கூடிய ஆடி அமாவாசை தேதி மற்றும் நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பா அம்மா இல்லாத மகன் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் செய்யணும். சரியா? இப்போ அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இல்லைன்னாலும் கண்டிப்பாக அந்த பையன் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் செய்யணும். இப்போ அம்மா இறந்துட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு செய்வார், நான் ஏங்க செய்யணும் அப்படின்னு ஒரு பையன் கேட்கக்கூடாது. பெற்ற தாய் அவள் தான் கருவில் 10 மாதம் சுமந்தவள், அவளுக்காக கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். கணவர் கொடுத்தாலும் மகனும் தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற நியதி இருக்கு. அம்மா இருந்து அப்பா இல்லைன்னாலும் கண்டிப்பாக அந்த பையன் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். ஆக ஒரு ஆணுக்கு அம்மாவோ அப்பாவோ இல்லை 2 பேருமே இல்லைன்னாலும் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது, அவர் பெற்ற பிள்ளைகளில் யாராவது இறந்திருப்பார்களே ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு தகப்பன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது தவிர ஒரு ஆண் தன்னுடைய மனைவி இறந்து போனாலும் கணவனாக இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நியதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்கள்லயே சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஆனா தாத்தா பாட்டி இல்லை. நான் எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட தான் வளர்ந்தேன், என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. அப்பா தான் செய்யணும். எங்கள் அப்பா செய்ய மாட்டாருங்க அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அவர்களை நினைத்து வழிபடலாம், அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கக்கூடாது தாத்தாவுக்கு பாட்டிக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா அம்மா உயிரோடு இருந்தால், அப்பா அம்மா இல்லைன்னா எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கலாம், அதையும் நான் இப்போ தெளிவுபடுத்தி இருக்கிறேன். சரியா?